Greetings to everyone. இன்னைக்கு மண்டே ஆனா நம்ம சேனல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ வரும். இன்னைக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ என்னன்னா காமெடி வீடியோ. அம்மாவின் ஷாப்பிங் அலப்பறைகள். நானும் நடிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அப்பா சாமி, இது என்னடா இவ்வளோ பெரிய மல்லிகை கடை? அம்மா இது மல்லிகை கடை இல்லைங்கம்மா, ஷாப்பிங் மால். எல்லாம் ஒண்ணுதான், அங்கேயே அரிசி பருப்பு தான் விக்கிறாங்க, இங்கேயே அரிசி பருப்பு தான் விக்கிறாங்க. ஆனா சாமி, இது என்னடி இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது? ஏகன்னு உள்ள வந்து குளு குளுன்னு குளிருது. அம்மா அது ஏசி. ஏசியா? இந்த சின்ன பொட்டிக்குள்ள இருந்து குளு குளுன்னு காத்து வருமே அதுவா? ஆமா. ஏகன்னு இந்த இடத்த பார்த்தாலே 10 சனத்தை கூட்டிட்டு வந்து இந்த ஒத்த இடத்துல அடைச்சு போடலாமாட்டு இருக்குது. அப்ப இவ்வளோ பெரிய இடத்துக்கு குழு குழுன்னு காத்து வரணும்னா அந்த ஏசி பொட்டி எவ்வளவு பெருசு இருக்கணும். கண்ணு, நம்ம வீட்டுக்கு போகும்போது அந்த பொட்டி இருக்கிறத பாத்துட்டு போலாமா? சரி சரி, நீ ஒண்ணு வேசனப்படாது. முதல்ல எந்த கடையில போய் என்ன கண்ணு வாங்குவோம்? அம்மா அங்க பாருங்க, முட்டாய் கடை. சரி, போய் முட்டாய் கடையில போய் அம்மாக்கு உனக்கு முட்டாய் வாங்கி கொடுக்குறேன், வா போகலாம். ஏகண்ணே, இந்த முட்டாய் என்ன விலை? மேம் இட்ஸ் 250. எதை? மேம் இட்ஸ் 250. இதுதான் ஒன்றரை கிட்ட பிரச்சனை. என்ன பார்த்தா என்ன அமெரிக்கால இருந்து படிச்சு போட்டு வர மாதிரியே இருக்குது. கிராமத்துல இருந்து வர்றது தெரியல, தமிழ்ல சொல்லு. மேம் இது 250 ரூபாய். ஐயோ கண்ணு, நான் இந்த டப்பா புல்லா இருக்கிற முட்டாய் கேட்கல, இந்த ஒத்த முட்டாய்க்கு என்ன விலைன்னு கேட்டேன். அதுதாங்க மேம் 250 ரூபாய். அடியாத்தி, இது என்னடி பகல் கொள்ளையா இருக்குது? இந்த சின்ன முட்டாய் போய் 250 ரூபான்னு சொல்றாங்க. ஏங்க நீங்களே சொல்லுங்க, இது ஒரு நியாயங்களா? ஒரு உலக்கு எள்ளு எடுத்து லேசா வறுத்து போட்டு உரல்ல கொட்டி வெள்ளத்தை எடுத்து ரெண்டையும் ஒன்னா இடிச்சு உருண்டை பிடிச்சா எள்ளு உருண்டை ஒரு மாசத்துக்கே வச்சு சாப்பிடுவோம். 50 ரூபா தான் செலவாகும். இந்த முட்டாய் போய் 250 ரூபான்ற? சரி சரி, ஒன்றரை கடையிலேயே இருக்கிறதுல கம்மி விலைக்கு ஒரு முட்டாயை கொடு, பையனை ஆசைப்படுறான்னு இல்ல. மேம் இதுதாங்க மேம் எங்க கடையில இருக்கிறதுல கம்மி விலையான முட்டாய், ரொம்ப சுத்தம். அப்படி பார்த்தா இன்னைக்கு நிலைமைக்கு நீ தாண்ட பெரிய பணக்கார. சரி, 1.5 முட்டாய் நீயே வச்சுக்கோ. மேம் வாங்கலையா? அதுக்கண்ணே, என்ற பையனுக்கு முட்டாய் சாப்பிட்டா அலர்ஜி. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு அவனுக்கு சரி பண்ணிட்டு அப்புறமா வந்து 1.5 கடையில முட்டாய் வாங்கிக்கிறேன், நான் வாரேன். அம்மா அம்மா, நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த முட்டாய் வித்துருங்க அம்மா. அது வித்துற போது போசாமி, நம்ம வேற வாங்கிக்கலாம். அம்மா எனக்கு ஒரு ஐடியா. ஏக நீ என்ன பண்ண போற? இருங்க அம்மா, நான் வரேன். ஐயோ, என்ற பையனுங்க நெம்ப அறிவு ஜாஸ்தி. வருங்காலத்துல பெரிய விஞ்ஞானியா வர போறானாக்கும். என்ன பண்ண போறானே தெரியல போங்க. எப்படி? ஐயோ, சைக்கிள் குதிரையில அழகழகா இருக்குது. ஏகண்டு இது என்ன விலை? விலைய சொல்லு, ஆனா தமிழ்ல சொல்லு. மேம் இது 100 ரூபாய். ஐயோ, இந்த வியாபாரம் நல்லா இருக்க மாட்டிருக்குதே. அந்த கடையில தம்மா துண்டு முட்டாய் 250 ரூபான்னா நீங்க இவ்வளவு பெரிய சைக்கிள் 100 ரூபா தான் சொல்ற? மேம் இது சைக்கிளுக்கு இல்ல, இந்த சைக்கிள் ஒரு ரவுண்டு போறதுக்கு. ஒரு ரவுண்டு போறதுக்கா? 1 மணி நேரத்துக்கா? 5 நிமிஷத்துக்கு. ஏகண்ணே, உன்னை பார்த்தா படிச்சு பயனாடுறது உனக்கு சுத்தமா அறிவில்லையே. யாராவது 5 நிமிஷத்துக்கு இந்த சைக்கிளுக்கு வேற 100 ரூபா கொடுப்பாங்களா? நீயும் ஒன்ற வியாபாரமும். சரி சரி, உன் காசு நமக்கு கட்டுப்படி ஆகாது. நான் சொல்ற வரைக்கும் நீ சைக்கிள் கொடு. என்ன விலைங்க மேம்? அப்படி சொல்லு, கையை நீட்டு. ஐயோ மேம், என்னங்க மேம் பண்றீங்க? அட, எங்க ஊர் மாட்டு சந்தையிலாம் இப்படித்தான் விலை பேசி நாங்க வியாபாரம் பண்ணுவோம். இப்படி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண கூடாது. பிரச்சனையா? நான் என்ன பிரச்சனையா பண்றேன்? ஏதோ குழந்தை பையன் ஒரு ரவுண்டு போறதுக்கு ஆசைப்படுறான்னு உங்ககிட்ட வந்து கேட்டா பிரச்சனைங்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீயா வச்சுக்கோன்ற சைக்கிள? அம்மா அம்மா, நான் அது போய் தெரியுங்க. ஐயோ சாமி, அது நெம்ப வேலை சொல்றாங்க சாமி. அத்தனை விலையை கொடுத்து நம்ம போக முடியுமா கண்ணு? அம்மா இருந்தாலும் நான் போயே ஆகுவாங்க. ஐயோ கண்ணு, நீ அழுதினா என்ற மனசே தாங்காது. தாய் பாசத்துல அம்மாக்கு மிஞ்சினது உலகத்துல யாருமே இல்லை. இப்ப என்ன, நீ இந்த ஒரு ரவுண்ட் அடிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி, இத புடி. என்னங்கம்மா இப்ப நீ என்ன பண்ற? இங்க வா, என்ற முதுகு மேல ஏறிக்க. அம்மா உன உப்பு கூட்டி எடுத்துட்டு இந்த இடம் இல்ல சாமி, பரவாயில்ல வா கண்ணு. இல்ல பரவாயில்ல. என்னங்க இந்த பையன் அம்மா தூக்கிட்டு போறேன்னு சொன்னா இந்த பையன் கேட்க மாட்டேங்கிறான். நீங்களாவது கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. ஐயோ சாமி, அழுகாத சாமி, நீ அழுதினேன்ற மனசு தாங்குமா?
சரி இப்ப என்ன, இந்த இடத்த நீ சுத்தி பார்க்கணும், இங்க இருக்கிற 4 பொருளை வாங்கணும், அவ்வளவுதானே. இரு, இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். எங்க என்ற போகணும். ஏகண்ணே, இந்த லோனு வேணுமா லோனு எனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தல, நான் தான் பேசுறேன். இப்ப ஏதோ எனக்கு லோனு தேவைப்படுற மாதிரி இருக்கு. அம்மா எதுக்கு நம்ம லோன்ல வாங்குறீங்க? இதுக்கு அப்புறம் என்ன பண்றது, நீ கூட்டிட்டு வந்த இடத்துல வந்து 4 பொருள் வாங்கினா லோனு தான் போடணும் மாட்டிருக்குது. உனக்காக தானே பேசிட்டு இருக்கிறேன். இருசாமி, ஐயோ நான் வேற அந்த பையனை செல்லுக்குள்ள உட்கார வச்சுட்டேன். இருடா பேசுறேன். அதுதான் கண்ணு லோன். என்ன ஏதோ மெசேஜ் வந்திருக்க மாட்டிருக்குது. அடி ஆத்தி சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள ₹1,00,000 லோன் கொடுத்துட்டாங்க. ஐயோடா, இதே கொடுமை. இனி மாசம் நான் என்ன பணத்தை கட்டிட்டு அழகணும். ஒரு வார்த்தைக்கு தான் சொன்னேன், அதுக்குள்ள லோன் வந்திருக்குது. ஏங்க உங்களுக்கு இப்படித்தான் லோன் கொடுத்தாங்களா? கமெண்ட்ல சொல்றீங்களா? எங்கம்மா தேவையாங்கம்மா உங்களுக்கு? ஐயோ கண்ணு, இங்க இருக்கிற விலையெல்லாம் கேட்டு எனக்கு தலையே வலிக்குது. ஒரு கப் காபி குடிக்கலாமா? அம்மா அங்க பாருங்க காஃபி கடை. அம்மா ஆனா காஃபி கடையில இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அவங்க பேசுற இங்கிலீஷ் ஈஸியா தான் இருக்கும். நீங்களும் இங்கிலீஷ்ல தான் பேசணும். என்ன தம்பி இப்படி சொல்லி போட்ட? அம்மா இங்கிலீஷை இப்ப நீ பாரு. போன்ற இங்கிலீஷ் தான் ஈஸியா இருக்கும்னு என்ற பையன் கூட்டிட்டு வந்தா. நீ பேசுற இங்கிலீஷ் எனக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் சமாளிப்போம். கண்ணே, இன்னொரு தடவை சொல்லு. Ma'am, what would you like to have? காப்பின்றது ஒரே ஒரு பேரு. இந்த பையனடானா வாட்டு விட்டு லைக்கு 4-5 பேரை சொல்றான். ஒருவேளை இது காப்பியோட ரகமா இருக்குமோ? சரி, இவன் சொல்றதே குடிச்சு பாப்போம். கண்ணே, இன்னொரு டைம் சொல்லு. Ma'am, what would you like to have? இப்ப புடிச்ச பாரு. கண்ணே, எனக்கு ஒரு கப்பு வாட்டு, என்ற பையனுக்கு ஒரு கப்பு லைக்கு. சரிங்களா? கொண்டு வா. Pardon? அது வேணாம், அது நீயே வச்சுக்க. நான் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு கப்பு வாட்டு, என்ற பையனுக்கு ஒரு கப்பு லைக்கு. மேம், இங்க வாட்டர் லைக் எல்லாம் கிடைக்காது. வேற என்ன கிடைக்கும்? இங்க கேப்பச்சீனோ தான் கிடைக்கும். கேப்பச்சீனா? ஐயோ என்றதால வலிக்குதுன்னு உன் கடையில ஒரு காப்பி குடிக்கலான்னு வந்தேன். நீ சொல்ற பேரெல்லாம் கேட்டா எனக்கு வயிறும் சேர்ந்து வலிக்க மாட்டேங்குது. இந்த பேரை கேட்டாலும் எனக்கு நம்ப பயமா இருக்குது. எனக்கு வேணாம் சாமி, உங்க காப்பி நீயே வச்சுக்க. என்ற தங்கம், அம்மா உனக்கு எதுவுமே வாங்கிட்டல, அம்மா மேல உனக்கு கோபமாடி? அம்மா என்ன ஆனாலும் உங்க மேல எனக்கு கோபமே வராது. ஏன்னா உங்களுக்கு அந்த இடம் பழக்கம் இல்லைனாலும் என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுனீங்களா, அதே எனக்கு போதுங்கம்மா. ஐயோ என்ற தங்கம். Greetings to everyone. Thank you so much for watching our video. Actually comedy script வந்து இதுதான் first attempt எங்களுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல்ல மண்டே ஆனா ஒரு என்டர்டைனிங் வீடியோ வரும். ஸோ இந்த என்டர்டைனிங் வீடியோஸ் வந்து விச் இன்க்ளூட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி ஸ்கிரிப்ட்ஸ், அதுக்கப்புறமா vlogs, அதுக்கப்புறம் குக்கரி ஷோஸ், அது எல்லாமே வந்து வரும். அதுக்கப்புறம் வென்ஸ்டே இல்லைன்னா தேர்ஸ்டே வந்து ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகும். அப்புறம் வீக்கெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இது இல்லாமல் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் வந்து வீடியோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த காமெடி ஸ்கிரிப்ட் அப்படின்றது வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் வெதர் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் ரியலி சூட்ஸ் அஸ் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சேனல் வந்து உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவர்ஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மீ. டேக் கேர்.